2026 தமிழ்நாடு தலைகுனிய வச்சுட்டாங்க. அப்ப நான் கேட்கிறேன், இது எப்படி மீட்டெடுக்குது? இப்ப எப்படி மீட்டெடுக்குன்னு பாக்குறேன். கரண்ட் பிரச்சனை, மக்கள் ரோட்டுக்கு வராங்க. நான் வரைக்கும் ஒரு மாசத்துல மக்கள் இவ்வளவு போராட்டம் பண்ணி எந்த ஆட்சியும் பார்த்தது இல்லை. எனக்கு நினைவு தெரிஞ்சது 89ல பல ஆட்சிகள் வரும் போவோம், மக்கள் சான்ஸ் கொடுப்பாங்க, டைம் கொடுப்பாங்க, ரோட்டுக்கு போராட்டம் வராங்க. கரண்ட் பிரச்சனை 500 யூனிட்டுக்கு மேல தான்னா பில் எகிருதுன. நம்ம ஆட்சி காலத்துல 100 யூனிட் கொடுத்து பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்தோம், நிதி பற்றாக்குறையும். இப்ப 500 யூனிட்ல இருந்து 501 யூனிட் போனா 2 மடங்கு பில் ஏறுது. வலி, மக்கள் வலி. மின்னு வெட்டம் அதிகம், மின்னு பில்லும் அதிகம். அது எப்படின்னா கரண்ட்டும் இல்ல, ஆனா பில்லு மட்டும் அதிகம். கோவம் வருதா மக்களுக்கு? இருக்கிற வெப்பநிலை மாற்றத்துல பிரசவ லேடி இவ்வளவு பெரிய வெப்பத்துல தாங்காம வேர்த்து விழுத்து ஆகி மயக்கம் போட்டு ஹாஸ்பிட்டல் இருந்து ஐவி ட்ரிப்ஸ் போட்டு போறாங்க. கரண்ட் இல்ல, 4 ஹவர் 5 ஹவர் கரண்ட் இல்ல. என்னடா அதுக்கேத்தாலும் திருப்பி நம்ம மேல திருப்புறாங்க. டேய் 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 ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு கிட்டத்தட்ட 50 பாலியல் கொடுமைகள் நடந்திருக்கு இந்த ஒரு மாசத்துல. 50 நடந்திருக்கு. நம்ம சொன்னோம் தனி மனிதர்கள் பண்ற குற்றங்கள் எப்படிப்பா, நான் குற்றங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லும் போது, ஐயோ நான் வந்து ஆட்சி முடிந்த அடுத்த நாளே எல்லாத்தையும் முடிச்சிருவேன்னு சொன்னார். நம்ம முடிச்சாருங்க. ஆட்சி அதிகாரம் போது செக்குலர், அப்புறம் என்ன பண்றாரு, மத சார்பினவை செக்குலர் சோஷியல் ஜஸ்டிஸ் எல்லாம் பிகின்ஸ். கரண்ட் கட்டு. விவசாயிகள்லாம் கீழாநெல்லிக்கீரோட இருக்காங்க. என்னது கீழாநெல்லிக்கீரோட போராட்டம் பண்றாங்க. முதல்வர் விஜய் அவர்களே, நீ வீராப்பா சொன்னீங்களே, விவசாய கடன் ரத்து பண்ணுன்னு சொன்னீங்களே, இப்ப சிறு குறு விவசாயிகளுக்கும் 50,000 ஃபில்டர் வச்சு ஒரு இடத்துல கோஆபரேட்டிவ் சொசைட்டி 743 பேர் இருந்தாங்கன்னா அவர் அறிவிச்ச திட்டத்தினால 5 பேர் தான் பயனாளிகள். என்னது 5 பேர் தான் பயனாளிகள்.